கடைசி என்ன பார்த்தேன் நேற்று கிளாஸ்ல என்ன வேலை இருந்தது? நான் வந்து பார்த்த வந்து அல்லார அல்லார வசனங்களை பார்த்தேன். அது பிறகு நீ பார்த்து வர சொன்ன வந்து இர வசனத்தில் இருந்த சட்டம். சொல்லுங்க அப்போ வசந்த கடைசியில் ஆட்டத்தை வசந்த கடைசியில் எப்படி நிப்பாட்டுறதானே பார்த்துட்டு சொன்னது. ஓ ஆ, வசனத்தை கடைசியில எப்படி நிப்பாட்டுற? மூணு மூணு வகையும் சொல்லணுமா? மூணு. ஓ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து வசனத்துல கடைசிக்கு ஃபத்ஹமத்து அல்லது ஃபத்ஹத்தைன் அல்லது அலிஃப் வந்துன்னு சொன்னா நாங்க ஒரு செகண்டுக்கு இல்லாட்டி 2 அளவு நீட்டி ஓதணும். வேற ரெண்டாவது வசனத்துல கடைசிக்கு குண்டுதா வந்துன்னு சொன்னா நாங்க அதை பெரிய ஹாவா மாத்தி ஓதணும். வெரி குட். கடைசி வந்து வசனத்துல கடைசிக்கு சில இடத்துல வார இடத்துல நாங்க சுக்குனுக்கு மாத்தி ஓதணும். அது சில இடத்துல ஆமா சில இடத்துலன்னு சொன்னா என்ன விஷயம் அது தெரியுமா தெரியா? சில இடத்துல சொன்னா இப்ப கடைசிக்கு கஸ்ரத்துண்டு வந்துட்டு சொன்னா நாங்க அதுக்கு இந்த சுக்குன்ல எண்ட் பண்ணணும். அது எப்படி கசரத்து வந்தா மட்டும் சுக்கு நிக்கணும் அப்படியா? இல்ல ம் அஹ், பாத்தீங்களா பாத்தீங்களா கடைசி இடத்துல நான் அப்படி சொல்லி தந்தேனா கசரத்துன்னு வந்தா சுக்குனது நிப்பாட்டுங்கோ அப்படி சொல்லி தந்தீங்க. இல்ல அப்ப நீங்க விஷயத்தை பெருசாகுறீங்க. மிச்ச சிம்பிளான விஷயத்த கஷ்டப்பட்டு சொல்ல பாக்குறீங்க. நான் ஒண்ணு லேசான மாதிரி சொல்லி தந்தீங்க பாப்பமே. அஹ், என்ன பாக்கலையே மூணாவது? பார்த்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. முதலாவது சொன்னீங்க ஓகே குட் நல்லா. ரெண்டாவதுலயும் பிரச்சனை இல்லை நல்லா அழகா வந்துச்சு. அதே மாதிரி மூணாவதும் பிரச்சனை இல்லாம கஷ்டத்துன்னு சொன்னா பிரச்சனை இப்ப நான் கடைசி கேட்பேன். இப்ப வசந்த கடைசியில பசாது வந்து அப்படி நிப்பாட்டுற, வசந்த கடைசியில தண்ணி வந்து அப்படி நிப்பாட்டுற, வசந்த கடைசியில லம்பத்தைன் வந்து அப்படி நிப்பாட்டுற, வசந்த கடைசியில கஷ்ட மது வந்து அப்படி நிப்பாட்டுற. கோடா கேட்பேன் அப்ப. அப்படித்தானே சொன்ன பதில் அப்படித்தான். ஒவ்வொன்றா கேட்கணும் அப்படியா கேட்கவா? என்ன பதில் அப்ப சரியா சொல்லுங்க பாப்போம். மூணாவது எப்படி சிம்பிளா சொல்ற? வசனத்துல கடைசிக்கு வசனத்துல கடைசிக்கு ஓகே. கடைசிக்கு வருது இல்லையா அதனால? என்னமா நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி தரவா? வசனத்துல கடைசியில
முதலாவது முறை ரெண்டாவது முறை என்ன அப்பயும் மீட்டர் படல அப்படியா? ஆனா அப்பயும் மீட்டர் படலையோ? இந்த சவுண்ட காணும். உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? கேக்குதா? இப்ப கேக்குது. வசனத்துல கடைசியில முதலாவது முறை ரெண்டாவது முறை அப்பயும் வடலையா மீட்டர் என்னண்டு? வசனத்துல கடைசியில 1வது முறை இல்லாட்டி 2வது முறை வரலாட்டி நாங்க அதுக்கு சுக்குன் வச்சு எழுதணும். வசனத்துல கடைசிக்கு 1வது முறை இல்லாட்டி 2வது முறை வரலாட்டி நாங்க அதுக்கு சுக்குன் வச்சு எழுதணும். சரி இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க உள்ள இருந்து. ஃபர்ஸ்ட் முறை வந்து வசனத்துல கடைசிக்கு ஃபத்ஹமது அல்லது ஃபத்ஹத்தை அல்லது அலிஃப் வந்து சொன்னா நாங்க 1 செகண்ட் இல்லாட்டி 2 அளவு நீட்டி எழுதணும். ரெண்டாவது வசனத்துல கடைசிக்கு குண்டுதா வந்து சொன்னா நாங்க பெரிய ஹவா மாத்தி எழுதணும். மூணாவது வசனத்துல ஓத சொன்னேன். குல் ஹுவல்லாஹு அஹத். قل هو الله أحد. ரெண்டாவது رسول من الله يتلو صحفا. رسول من الله يتلو صحفا مطهرة. நீட்டி பாடணும் சவுண்ட் போதாதே. رسول من الله يتلو صحفا مطهرة. رسول من الله يتلو صحفا مطهرة. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. நாலாவது ألم يعلم بأن الله يرى. يعلم بي என்ன சட்டம்? சுக்குன் செய்யப்பட்ட மீனுக்கு பின்னால இஹ்ஃபார எழுத்து பா வந்திக்கு
அதனால நாங்க அத மறைத்து ஒன்னா செஞ்சு எழுதணும். ம் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இஃபார எழுத்து பா வந்திக்கு. அதனால நாங்க அத மறைத்து ஒன்னா செஞ்சு எழுதணும். எழுத்தா பா வந்துக்குது அப்படியா சரியா? இல்ஹார் அப்ப டவுட்ல ஆகிக்கும் தேடல. இப்ப இதுதான் உண்ட. இது அம்ர எழுத்தால ம் இது அம்ர எழுத்தோல இதுதான் எழுத்துவோல் என்ன? இதுதான் எழுத்துவோல் என்ன? இது அம்ர எழுத்தோல் அலிஃப் இல்ல இல்ல லிமன் ஹாஷியா என்ன சட்டம்? எல்லாம் சுக்குன் படிச்சாச்சா? செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இல்ஹார எழுத்து நல்லா கோவன் பார்க்கணும். ஹோவந்திக்கு. இல்ஹாரா நல்லா பார்க்கணும். இல்ஹார எழுத்து எழுத்தின இல்ஹார எழுத்தால் வந்து ஆறு. ஆறா? சுக்குன் செய்யப்பட்ட நூன். ஆ? நான் சுக்குன் செய்யப்பட்ட நூன்னு சொல்லிட்டேன். விலங்குல சுகுன் செய்யப்பட்ட நான் சுக்குன் செய்யப்பட்ட நூனை சொன்னேன். இப்ப சுகுன் செய்யப்பட்ட தான் இப்ப கேட்டீங்க. இல்ஹார் எழுத்து தானே? சுகுன் செய்யப்பட்ட நூல்ல தான் இப்ப இது வர எழுத்துக்களை கேட்டேன். ஆறு எழுத்திக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து அலிஃப் ஆ. அலிஃப் அதுக்கு பிறகு சின்ன ஹ நஹ ஐன் ஐன் ஹா ஆ? ஹா அதான் தலிக்கிற ஹ இல்ல ஹா ஹா கொயின் கொயின் அதுக்கு பிறகு பெரிய ஹா. பெரிய குட். சுஹுஃபம் முத்தா என்ன சட்டம்? தன்வீனுக்கு பின்னால தன்வீனுக்கு பின்னால கேள்வி கேட்டு அடுத்த செகண்டுக்கு பதில் பழகணும் பழகணும் பழகணும். செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சுக்குன் செய்யப்பட்ட நூண்ட பாடம் தானே நூல் தன்மை பாடத்தை சட்டத்தை பேசிட்டு ஃபுல்லா திருப்பி படிக்கணும் ஃபுல்லா பார்க்கணும். எல்லாத்துக்கும் உதாரணம் நீங்க குர்ஆன்ல தேடணும். நீங்க குர்ஆன் எடுத்து ஃபுல்லா தேடணும். அப்பதான் மறக்காது.
அதே மாதிரி சுக்குன் செய்யப்பட்ட மீன்ல சட்டத்தையும் ஃபுல்லா பார்க்கணும். அதுலயும் நீங்க குர்ஆன்ல போயிட்டு உதாரணம் தேடணும். ஒவ்வொரு சட்டத்துக்கும் இப்ப சுக்குன் செய்யப்பட்ட நூல்ல மொத்தம் எத்தனை சட்டங்கள் இருக்குது? மொத்தம் 4 சட்டங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஆ 10 10 10 10 10 உதாரணத்தை தேடி 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 சொல்லி பார்க்கணும். ஆ அதே மாதிரி மீன்லையும் 10 10 10 10 3 இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 10 10 தேடி தேடி சொல்லி பார்க்கணும். அப்பதான் மறக்காது. அப்பதான் கேள்வி கேட்டா அந்த டவுட்ல ஆன்சர் வராது. கிளியர் ஆன்சர் வரும். ஆ சாட்டர்டே வகுப்புக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த டவுட் வராம வரணுமா? அப்பதான் கிளாஸ் போகும். ஆ